தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. சாட்சி தானே இருக்கு. யார் அது? வேற யாரும் இல்லை யுவர் ஆனர். ரஞ்சிதாவோட அப்பா மிஸ்டர் மனோகர். அப்பாவா? நான் கூட வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன். அவருதான் வரமாட்டாரே. என்ன ராஜி, இவ பாட்டுக்கு மனோகர் சாட்சின்னு சொல்றா? அந்த கிறுக்கு எங்க இருந்து வந்தான்? கவலைப்படாதீங்க, அவன் வரமாட்டான். நீ என்ன சொல்ற, வரமாட்டானா? இந்த நேரத்துக்கு அவன் சொர்க்கத்துல இருப்பான். சாட்சி வந்திருக்காரா? எங்க? யுவர் ஆனர், எந்த சாட்சியும் வரப்போறதில்லை. இதுக்கு மேல இந்த வழக்க நீடிச்சிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. சாட்சி வரதுக்கு முன்னால சில ஆதாரங்கள் இருக்கு யுவர் ஆனர், அத பாருங்க. யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த நேரத்துல இவங்க ஹைதராபாத் போனதுக்கான எவிடன்ஸ் ஃபிளைட் டிக்கெட். நான் டிக்கெட் எடுத்தாங்க, ஆனா நான் போல. ரஞ்சிதா ஃபர்ஸ்ட் ஃபிளைட்னு கைய வெறிச்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களே, அதான் சோஷியல் மீடியால பார்க்கணுமா? ஜட்ஜு கிட்ட தான் இருக்கு, காட்டட்டுமா? யுவர் ஆனர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை தாண்டி கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல கொடுக்கவே படல. அந்த சம்பவம் நடக்கும்போது ரஞ்சிதாவும் அவங்க குடும்பமும் ஃபிளைட்ல பறந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்த பிறகுதான் இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டாங்க. அதான் உண்மை மை லார்ட். ஏய் மனோகர், இவன் எப்படி தப்பிச்சான்? வாங்க மிஸ்டர் மனோகர். யுவர் ஆனர், இவர் தான் ரஞ்சிதாவோட அப்பா. வணக்கம் மை லார்ட். யுவர் ஆனர், விஜய் குற்றவாளி இல்லைன்றதுக்கு ஏற்கனவே போதிய ஆதாரங்கள் சப்மிட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் மிஸ்டர் மனோகரையும் ஒரு சாட்சியா சேர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த கோர்ட்ல இந்த தருதலைய பெத்த அப்பாங்கிற முறையில உங்க எல்லார்கிட்டயும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மாப்பிள்ள ரொம்ப தங்கம்மா. அவர் இந்த கொலையை நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாரு. கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னதுக்கு இவளை தூண்டி விட்ட அந்த ராஜேஸ்வரியையும் தூக்கி உள்ள வைங்க. உங்களுக்கு புண்ணியமா போகுமா? யுவர் ஆனர், இந்த வழக்கு கஸ்டடி கேஸ்ல இருந்து வந்ததுனால இன்னும் ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கிறேன்.
காலை உடைச்சு ரூம்ல அடைச்சு சோறு தண்ணி கொடுக்காம போட்டாதான் சரி வரும். இவ கொழுப்பு அடக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. சோறு தண்ணி கொடுக்காம பண்ணிடுவேன். 2 பேரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்களா? நான் விடவே மாட்டேன். கோர்ட்ல போய் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவேன். ஆகவே யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரரை இந்த பொய் வழக்குல இருந்து விடுவிக்கிறதோட கதிரேசன் அவர்களோட கஸ்டடி ரிக்வெஸ்டையும் இந்த கோர்ட் நிராகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கடவுளே, தீர்ப்பு நல்லதா வரணும். ரேணுகாவின் மரணம் தொடர்பான வழக்கில் திரு விஜய் கொலை செய்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அம்மா கடவுளே, அது மட்டுமல்லாது போஸ்ட்மார்டம் அறிக்கையும் அது கொலை என்பதற்கான எந்த குறிப்பையும் வழங்கவில்லை. மேலும் கண்ணால் பார்த்த சாட்சி என்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ரஞ்சிதா சம்பவம் நடந்த அன்று ஊரிலே இல்லாததால் அவர் பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே திரு விஜய் அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன். நன்றிப்பா. மேலும் குழந்தை வெண்பாவை இடைக்கால கஸ்டடி எடுத்திருந்த திரு கதிரேசனும் அவரது மகள் நிஷாவும் குழந்தையை மோசமாக நடத்தி வந்தது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உடனே குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எதிர்காலத்தில் விசிட்டிங் ரைட்ஸ் கேட்டு கூட அவர்கள் இந்த நீதிமன்றத்தை அணுக தகுதியற்றவர்கள் என்று கோர்ட் கருதுகிறது. பொய் வழக்கை ஜோடித்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்த காரணத்தினால் வாதி தரப்புக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ரொம்ப நன்றிங்க மேடம். ராஜுமா வாங்க போலாம். வாங்க வாங்க. மாப்பிள்ள தம்பி வரோம், இருங்க. குட்டி வா வா வா, பாட்டிக்கிட்ட போ. பாட்டி அம்மோ, விஜய் பிரதர். விஜய் மல்லி ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இனிமே எந்த கஷ்டமும் பட வேண்டாம். சரி வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷமா. பாப்பா போமா. வா மல்லி வா. ஐயா மாப்பிள்ள தம்பி ஒரு நிமிஷம் அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அப்படியே அப்படியே நில்லுங்க. எனக்கும் சேர்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெண்பா எங்க போற? அது சர்ப்ரைஸ்.
மல்லி இப்ப எதுக்கு கண் கலங்குற? சாரிங்க. விடு மல்லி, நாம என்ன அனுபவிக்கணும்னு எழுதி இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நானும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ உன் சந்தோஷத்தை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கிறல்ல. நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சரி அதெல்லாம் விடு. இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணம் யாரு? ஆமாங்க, தேவசேனா மேடம். அவங்களெல்லாம் கடவுள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சரியான நேரத்துல அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களும் கேஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு டென்ஷன் ஆகி கடைசியில ராஜி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அட்டென்ட் பண்ண சம்மதிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லனா ஆஹா, என்னங்க சொல்றீங்க? இல்ல மல்லி, அவங்க இல்லனாலும் நான் வெளியில வந்திருப்பேன். எப்படிங்க? அதான் நீ இருக்கியே. எனக்கு என்ன நடந்தாலும் நீ என்னை காப்பாத்திருவேன்னு எனக்கு தெரியும். அதை விட ஒருத்தனுக்கு என்ன வேணும்? இந்த காரு, சொத்து, வீடெல்லாம் சும்மா. நீதான் எனக்கு உண்மையான சொத்து. மல்லி இங்க பாரு, நான் மனசுல இருந்துதான் சொல்றேன். அந்த தேவசேனா இல்லனா இன்னொரு வக்கீல், ஆனா நீ இல்லனா இன்னொரு மல்லி என் லைஃப்ல கிடைக்க மாட்டா. மல்லி, நீ எனக்கும் வெண்பாக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் என் லைஃப் முழுக்க நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிருக்க மல்லி, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ அழறதுக்கு நான் விடவே மாட்டேன். அதான் நான் உனக்கு செலுத்த போற நன்றி கடன். இல்லங்க, இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர்னு நீ சொன்னா கூட எனக்கு நோதான். மல்லியம்மா, நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணும்ல. என்ன நடக்குதுங்க? என்னது? ஒரு சின்ன லவ் சீன் பிக் பார்ட்டி. ஓ ஐயோ, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நான் வேற வந்துட்டேனா? நோ நோ, ஆல்ரெடி குட்டி கரடி வந்துருச்சு. ஓ சரி, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, நான் சுத்தி போட்டுறேன். வெண்பா, அம்மா பக்கத்துல நிக்கிறியா இல்ல நடுவுல வரியா? இல்ல இல்ல, நான் இந்த பக்கம் இப்படி வா, நின்னுக்கிறேன். இங்க வந்து நில்லு. இப்படியே நில்லு. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்றா எனக்கு செம்ம ஹாப்பி. சேர்ந்து நில்லுங்க தம்பி. பின்னாடி கையில என்ன வச்சிருக்கிற? அது சர்ப்ரைஸ், உங்க வேலைய ஆரம்பிங்க. பேய் கண்ணு, பூத கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணுன்னு இப்படி எல்லா கண்ணும் உங்களை விட்டு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். துப்புங்க மாப்பிள்ள தம்பி. துப்பு மல்லி, து 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 துப்புமா. து து து. அப்புறம் மல்லி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க பிடிக்காம சில கொல்லிக்கண்ணுங்க இருக்குதுங்கல்ல, அதுக்காக தான் இந்த திருஷ்டியை நான் சுத்தினேன். வெண்பா குட்டி, துப்பிட்டியா? சரி சரி சரி, நான் வர வரைக்கும் நீங்க 3 பேரும் இங்கே இருங்க. நான் முதல்ல உங்க மேல விழுந்த திருஷ்டியை கழிச்சிட்டு வந்துடுறேன். நீ மாப்பிள்ளை உட்கார வச்சு தலைக்கு தண்ணி ஊத்து. என்ன? வழிவிடுங்க வழிவிடுங்க. ஒரு நிமிஷம் டாடா. வெல்கம் பேக் ஹோம் டாடா. We missed you a lot. Thank you so much வெண்பா. மலியம்மா, இப்ப டாடாக்கு தண்ணி ஊத்துங்க. உட்காருங்க. வெண்பா இந்தா. எந்திரிச்சுக்கோங்க. உள்ள ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? வாங்க. வாடா. மல்லி, வரேன் பெரியம்மா. மல்லி சமைச்சு முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு பெரியம்மா.
இத பாரு மாப்பிள்ளை தம்பி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டே வந்துட்டாரு. பாயசத்துக்கு மட்டும் முந்திரி வறுத்து போட்டு ஆ, எடுத்து சரி 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 சீக்கிரம் வா பிள்ளை. வந்துட்டேன் பசி எல்லாருக்கும் வயித்த கிள்ளுது பிள்ளை. 2 நிமிஷம். அம்மா இந்த வெண்பா குட்டி எங்க போச்சு? இங்கதான் பெரியமா இருக்கா. நான் எங்கேயும் போல. ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதான் வெண்பா இங்க என்ன நடக்குது? பெருசா விருந்து நடக்க போகுதுடா. விருந்தா? யாராச்சும் ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா என்ன? நல்லா கேப்பீங்களே தம்பி. ஏன் ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இத சாப்பிடணுமா? நாம சாப்பிட கூடாதா? எல்லாமே நமக்கு தான். மா எதுக்குமா இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு? அட நீங்க கொஞ்ச நாள் சும்மா இருங்க தம்பி. தினைக்குமா விருந்து சாப்பாடு சாப்பிடுறோம் நம்ம? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிடுறோம். நல்லா முந்திரி பருப்பை செவக்க வறுத்து போட்ட பாயாசத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே அதுல ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். சொர்க்கம் அப்படியே நடு நாக்குல அப்படியே சம்மணம் போட்டுல உட்கார்ந்துருக்கும். முதல்ல நீங்க உட்காருங்க. ஆமாடாடா இன்னைக்கு ஒரு புடி வாங்க. என்ன வெண்பா குட்டி, டாடா பாவம் இல்ல, அவருக்கு வலிக்கும்ல. முதல்ல டாடா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒரு புடி பிடிச்சிடலாம். ஐயோ அம்மா பெருசா பிளானோட தான் விருந்து ஏற்பாடு நடக்குது போல. இன்னும் நீங்க உட்காராம தான் பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல உட்காருங்க. டாடா உட்காருங்க டாடா. உட்காருங்க. சரி நான் பரிமாறேன், கொடுங்க பெரியமா. நீ ஒண்ணும் பரிமாறி ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். நீ முதல்ல உட்காரு. உங்ககிட்ட தானே சொல்றேன், உட்காரு. கரண்ட் எடுத்து அப்படி மண்டையிலே போட்டுருவான். உட்காரு உட்காரு பிள்ளை. வெண்பா நீ அப்படி போய் உட்காரு. அந்த போய் உட்காரு அப்பா பக்கத்துல. முதல்ல மாப்பிள்ளை தம்பிக்கு, அப்புறம் மல்லிக்கு. இந்த வெண்பா இலைய போட்டுக்கோ. தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்தா இந்தா போதுமா? பரிமாறலாம். எங்களுக்கெல்லாம் பரிமாற தெரியாதா என்ன? என்ன பெருசா நீ பரிமாறுற? நாங்களும் பரிமாறுவோம். அம்மா என்னாச்சு திடீர்னு கோவப்படுறீங்க? பின்ன என்ன தம்பி, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. இவகிட்ட எல்லாம் அன்பா சொன்னாலாம் நடக்காது, அதிகாரமா சொன்னாதான் நடக்கும். அதான் கொஞ்சம் சின்ன சின்னதா காட்டிட்டேன். போங்க பெரியமா. சாப்பிடுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளை தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு சொன்னேன். ஆஹா, உடனே அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது, எப்படி வச்சா பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் செய்வேன்னு என்ன துரத்தி விட்டா தம்பி. இப்ப பந்தி பரிமாற கூட கூடாதுன்னா எப்படி தம்பி? என் பையனுக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டாமா? தாராளமா செய்யுங்கம்மா. அதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு இவ்ளோ வச்சு செய்யாதீங்க. நாங்க 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு ஏன் ஒரு ஆளுக்கே வச்சிட்டீங்களே? ஐயோ சாரி தம்பி, கோச்சுக்காம உங்க கையால மல்லிக்கும் வெண்பாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருங்களேன். ஓ ஓகே. கையிலேயே எடுங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம எல்லாரும் டாடா இலையிலேயே சாப்பிட்டுருக்கலாம். சரி, அதான் இப்ப வச்சாச்சுல்ல, இனிமே நாளைக்கு எல்லாரும் ஒரே இலையில சாப்பிடலாம். இப்ப சாப்பிடுங்க. மாப்பிள்ளை தம்பி, சாப்பாடு எப்படி இருக்கு? கேக்கவா வேணும்? சூப்பரா இருக்கு. ஏன் பிக் பாட்டி, நீங்களா சமைச்சீங்க? மல்லிமா தானே சமைச்சாங்க. நீங்க சமைச்ச மாதிரி கேக்குறீங்க? ஏய் வாண்டு, உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. சமைச்சா மட்டும் ஒண்ணும் பத்தாது, முறையா பரிமாறினாதான் டேஸ்ட் கொஞ்சம் கூடும். இருந்தாலும் இது புதுசா இருக்குமா இது? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.